அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 26 தேர்தலில் விஜய் போட்டியிட போறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே சீமான் பார்த்தீங்கன்னா புதிய தலைமை ஊடகத்திற்கு நேர்காணலாக கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீமானை குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே சீமான் அந்த நேர்காணலே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நேரடியாக தம்பி விஜய் கிட்ட சொன்னாரு 26 தேர்தலில் ஒரு போட்டியிட போறாரு, நிச்சயமாக நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தற்போது விஜய் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற போறாரு அப்படின்னும், ஏப்ரல் 4ஆம் தேதி புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறாரு, இந்த கட்சியை அரசியல் கட்சியாக மாத்த போறாரு அப்படின்னும் மக்கள் இயக்கத்திலிருந்து தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து விஜய் பாத்தீங்கன்னா இன்று அல்லது நாளை வீடியோ வெளியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காரணங்களால தான் தற்போது பனையூர்ல இருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்திடம் விஜய் பாத்தீங்கன்னா நேரடியாக ஆலோசனை கொண்டுட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இது எல்லாமே சீமானுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது தான் தற்போது அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம். விஜய் அரசியலுக்கு வர போறாரா இல்லையா அப்படின்னு அனைவருமே மண்டையை பிச்சுக்கும் போது ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் சீமான் அந்த தகவலை வெளியிட்டு இருந்தது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கு அப்படின்றத காட்டியிருக்கு. இந்த அரசியல் குறித்து விஜயும் சீமானும் நேரடியாக பேசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணமாகவும் பார்க்கப்படுது. ஏற்கனவே விஜயோட தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய அனைத்து வீடியோக்களுமே பாப்பாரு அப்படின்னும், சீமான் பேசக்கூடிய அரசியல் விஜயை ரொம்பவே கவர்ந்திருக்கு, அதை நானே நேரடியாக பார்த்திருக்கேன், இதனால விஜய் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா சீமானுக்கு அதிகப்படியாக ஆதரவு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருந்த மாதிரியும் சீமான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியும் தற்போது விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே அடுத்த கட்டமாக அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒருவேளை தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது கூட்டணி வைப்பாரா அல்லது தனித்து நின்று சீமான் மாதிரியே போட்டிடுவாரா அப்படின்றத நம்ம அனைவருமே சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு. மேலும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயோடைய தேர்தல் கோட்பாடு அப்படின்றது தமிழ் தேசிய கோட்பாடாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்றோம். இதனால நிச்சயமாக விஜயும் சீமானும் சேர்றதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய நேர்காணல்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இன்று அல்லது நாளை தான் பாத்தீங்கன்னா இந்த தகவல் குறித்த முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த செய்தி குறித்த அனைத்து தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.